நம்ம இன்றைக்கி ஒரு கொத்தவரங்காய் பொரியல் செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ கொத்தவரங்காய் எடுத்து கழுவிட்டு நல்லா காஞ்சிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கல் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். தண்ணி வடிக்கக்கூடாது, வடிக்காமல் நான் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் எடுத்து போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நான் இறக்கிட்டேன். இன்றைக்கி கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் சாப்பாடு, அரைக்கீரை மசியல், கொத்தவரங்காய் பொரியல், வடகம். நம்ம வீட்டில் இன்றைக்கி தாங்க சாப்பாடு. இந்த கொத்தவரங்காய் பொரியல் ரெசிபி போட்டிருக்கேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மதியானம் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சாப்பாடு அரைக்கீரை கடையல். அதுக்கப்புறம் அரைக்கீரையில் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே ஜீரகமெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு பச்சை மாறாமல் அரைக்கீரை கடையல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீனி அவரைக்காய் பொரியல். தேங்காயெல்லாம் போடல, வெறும் நான் சாம்பார் தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், சூப்பரான சாப்பாடு. வத்தல், வடகம் மாதிரி போட்டிருக்கேன். சாப்பாடு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரைக்கீரை கடையல். கடைசியில் பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வரமிளகா போட்டு தாளிப்பு வச்சிச்சு.